இப்போ உங்களுக்கு கிருஷ்ணரோட தலையில் கிரீடத்தில் மயில் தொகை இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். கிருஷ்ணர் கண்ணனாக இருக்கும்பொழுதும் கிருஷ்ணனாக இருக்கும் பொழுதும் எப்பவும் தலையில் மயில் தொகை வச்சிருப்பார், கொண்டையில் மயில் தொகை வச்சிருப்பார். கிருஷ்ணர் என்ன பண்ணால் கிரீடத்தில் மயில் தொகை இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற இது சொல்கிறேன். ராமாயண காலத்தில் அவங்க ராமர் அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டு 12 வருஷம் காட்டுக்கு போவார் இல்லையா. சீதையோட வனவாசம் போகும்போது காட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சீதைக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். எவ்வளோ தூரம் போயும் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்கல. எங்கேயும் ஒரு கிணறோ ஒரு ஆறோ ஒரு ஓடையோ நதியோ ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப தாகத்தால் ராமர்கிட்ட சொல்லுவா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, தண்ணி குடித்தால்தான் எனக்கு நடக்க முடியும் அப்படின்னா. அப்படியே ஒன்று அப்போ அவர் ரொம்ப எங்கே அவர் அங்கே போய் பார்க்குறா, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்போ மரத்து மேலே அந்த மயில் அவங்கள பார்த்துட்டு அப்படியே தோகை வச்சு ஆடுது. அவர் பார்த்துட்டு அப்படி போகுது, திரும்பி அவங்களை பார்க்குது. உடனே ராமர் நினைக்கிறாரு, சரி ஏதோ நமக்கு ஒரு அறிகுறி காட்டுது, நமக்கு ஒரு நம்மளை வரவழைக்காத நம்மளை திரும்பி பார்த்து நம்மளை கூப்பிடுது நினச்சிட்டு ராமரும் சீதையாக பின்னாலே போகிறாங்க. அது காடு மலை அப்படியே போயிட்டே இருக்குது. போகிறப்ப ஒரு மயில் யாராக கீழே விழுந்துருது. அதோடைய நீண்ட தோகை இருக்குல்ல மயிலுக்கு, அது கல் முள் எல்லாம் செடி கொடெல்லாம் பட்டு ஒரு இறகாக விழுந்துட்டு கடைசியில் ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓடை போகுது. அந்த ஓடை தண்ணியை தெளிவாக அதுக்கிட்ட வந்தோடனே அந்த மயில் நிற்கிது. அப்போ ராமருக்கு நம்மளை இந்த தண்ணியை காமிக்கிறதுக்காக தான் இந்த மயில் நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்கிறதுக்காக 2 பேரும் போய் தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்த உடனே அவர் பாப்பா அந்த மயில் என்ன இருக்கும், அந்த தோகையெல்லாம் கொட்டி போய் வெறும் வால் தான் இருக்கும், தோகையே எல்லாம் உதிர்ந்துருக்கும். அப்போ ராமர் சொல்லுவார், அதை எடுத்து தடை கொடுத்துட்டு, நான் இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். நான் அடுத்த அவதாரம் எடுக்கும்போது ஒன்று எப்பவும் என்னுடைய சிரசிலேயே நான் வச்சுருப்பேன், என் மனசில் ஒன்றாச்சு என்னுடைய ஒன்றை நான் எப்போ அணிஞ்சிருப்பேன்னு சொல்லி தான் அவர் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் கண்ணனாக இருக்கும் பொழுது கொண்டையிலையும் சொல்லிக்குவார், கிருஷ்ணா இருக்கக்குள்ள கிரீடத்துலேயும் தலையை சொல்லி தான் எப்போவும் எல்லா படத்துலையும் கிருஷ்ணர் படத்துலலாம் மயில் தோகை இருக்குது. காரணம் அந்த மயிலுக்கு நன்றியோட ராமர் நன்றியோட காட்டுறதுக்கு தான் அந்த மயில் தோகை.